ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 7th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். மியூசிக் இஸ் பீன் பிளேடு இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ். ஸோ 2 கேலரி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த 2 கேலரியிலையுமே மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க வித் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு கேலரியும் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு அந்த மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேலரி a group of 4 singers. எவ்வளோ பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 singers இருக்காங்க. பட் singing and in the second gallery 9 singers were singing. செகண்ட் கேலரியில் 9 singers sing பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. தென் the 2 galleries are separated by the distance of 70 meter. 2 கேலரிக்கும் இடையில ஆப்போசிட்டாக இருந்தாலும் 2 கேலரிக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்கன்னா 70 மீட்டர் வச்சுருக்காங்க. So where should a person stand for hearing the same intensity of the singer's voice? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து இந்த 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த பாயிண்டில் அவங்க நின்று கேட்டால் 2 கேலரியிலேருந்து வரக்கூடிய மியூசிக்கை வந்து அவரால் வந்து சிங்க் ஆகாமல் நீட்டாக கேட்க முடியும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டென்சிட்டி வந்து சேமாக இருக்கும், சேம் இன்டென்சிட்டியில் கேட்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேலரி பக்கத்தில் இருந்தோம்னா அதனுடைய சிங்கிங் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். செகண்ட் கேலரி ரொம்ப கேட்காது. இது செகண்ட் கேலரி கிட்டே போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கேலரியில் பாடுறது ஒன்றுமே கேட்காம போயிடும். பட் ஏதோ ஒரு பொசிஷனில் நிற்கும்போது 2 சைடில் உள்ள சிங்கிங்குமே நம்மளுக்கு தெளிவாக கேட்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் எது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் நிற்கும்போது 2 கேலரிஸ்லேருந்து வரக்கூடிய மியூசிக்கோட இன்டென்சிட்டி வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன கிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கேலரி இருக்குது, ஃபஸ்ட்டு கேலரி. இன்னொரு செகண்ட் கேலரி இங்கே இருக்குது. ரெண்டுலேயுமே மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே 4 பர்சன்ஸ் சிங் பண்ணுறாங்க, இங்கே 9 பர்சன்ஸ் சிங் பண்ணுறாங்க. இந்த 2 கேலரிக்கும் இடையில வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைட்லேருந்து வரக்கூடிய மியூசிக்கோட இன்டென்சிட்டி வந்து சேமாக இருக்குது. அந்த பாயிண்ட் எவ்வளோன்னு தெரியாது. பட் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து அந்த பர்சன் நிற்கிற இடம் எவ்வளோன்னு தெரியாதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது எக்ஸ்னால் இது எவ்வளோ இருக்கும்? ஈஸியாக எழுதிடலாம். 70 மைனஸ் எக்ஸ் இல்லையா? 70 மைனஸ் எக்ஸ். இது எக்ஸ்னால் இது 70 மைனஸ் எக்ஸ். ஏன்னா டோட்டலாக 70 மீட்டர்லேருந்து இந்த எக்ஸு போக மீதி இருக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கிண்ட்டுக்கு வாங்க. கிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances. ஓகேவா? இங்கே 4 சிங்கர், இங்கே 9 சிங்கர்ஸ். ஸோ இந்த சிங்கர்ஸோட மியூசிக் வந்து ப்ளே பண்ணுற இன்டென்சிட்டி வந்து ரேஷியோ வந்து 4/9. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, x/70 மைனஸ் எக்ஸ், அதனுடைய ரேஷியோ, இந்த டிஸ்டன்ஸோட ரேஷியோவுக்கு ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தியர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். இப்போ 4 பர்சன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், 9% இருக்க கேலரி வந்து 70 மைனஸ் எக்ஸ். ஸோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்க ஸ்கொயர் இங்கே வருது அப்படின்னா இது ரூட் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 4/9 = x/70 மைனஸ் எக்ஸ். இப்போ இதுக்கு ரூட் வேல்யூ எடுக்கும்போது 2/3ன்னு வந்துடும். நம்ம ரூட் எடுக்கும்போது 2 2s are 4, 3 3s are 9. ஸோ ரூட் அவுட் வெளில எடுக்கும்போது 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ தான் வெளியில் வரும். x/70 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ 2 × 70 மைனஸ் எக்ஸ் = x × 3. ஸோ 140 minus 2x = 3x. ஓகே. ஸோ 3x இங்கே இருக்கிறது வந்து இங்கே 2x ஆகும். ஸோ 5x = 140. 5x = 140. ஸோ அப்போ x = 145. ஓகே. ஸோ 28. அப்போது எவ்வளவு? 28 மீட்டர். எக்ஸ் வேல்யூ வந்து 28 மீட்டர். இதுவே போதும். அதாவது ஃபஸ்ட் கேலரியிலேருந்து அவங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கணும் அந்த பர்சன் 28 மீட்டர் தள்ளி நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து மியூசிக்கோட சேம் இன்டென்சிட்டியை கேட்க முடியும். இன்கேஸ் ஃப்ரம் செகண்ட் கேலரின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் கேலரியிலேருந்து. செகண்ட் கேலரியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கணும் அப்படின்னா
ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ வரும்? 42 மீட்டர் வரும். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் கேலரியோட டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 28 மீட்டர் ஃபஸ்ட் கேலரியிலேருந்து 28 மீட்டர், செகண்ட் கேலரியிலேருந்து 42 மீட்டரில் அந்த பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களால சேம் இன்டென்சிட்டி ஆஃப் மியூசிக்கை கேட்க முடியும். சவுண்டு வந்து கரெக்டாக கேட்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷின். ஸோ வெரி சிம்பிளாக முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இதில் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லாம் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகலை. ரொம்ப ஈஸியாக எக்ஸ் வேல்யூ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.